குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு அதே மாதிரி பொருளாதார ஸ்தானத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார், உத்தியோகஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போது வருமானம், வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு, பதவி உயர்வு உண்டு, நிச்சயம் உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடம் அங்கே போய் சனி பகவான் உட்காரார். இது வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசி அதிபதி அங்கே போய் நீசம் அடைகிறார். அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். 2 பேர் சேர்ந்து வண்டியில் போகக்கூடாது, 2 பேர் சேர்ந்து போகக்கூடாது, தனித்தனியாக போகணும். 2 பேர் சேர்ந்து போனால் கண்டிப்பாக வரும்போது சண்டையோடு தான் வீட்டுக்கு வருவீங்க. இல்லைன்னா விபத்தில் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க, இல்லை போலீஸ்கிட்டையாவது மாட்டுவீங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து தயவு செய்து ஒன்றா இந்த காலகட்டத்தில் போகக்கூடாது. அதே மாதிரி வீடு உடனே கட்டுவீங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும், வீடு கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம். ஒரு காலத்தில் வந்து எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை, அப்பாஸ் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த காலத்தில் வந்து அர்ஜுனன் மாதிரி மாப்பிள்ளை வேணும். அந்தளவுக்கு தேக ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் ஒரு திடமாக இருப்பாங்க இவங்க. அதேமாதிரி புதன் நீசம் அடைஞ்சனால மனைவியை தவிர மற்றவங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப தவறுங்க. அந்த மாதிரி செயல் கண்டிப்பாக வரும். அதுலேருந்து கொஞ்சம் மாறிக்கங்க. பிரச்சனை உங்களால் தான் வரப்போகுது, மனைவியால் கண்டிப்பாக கிடையாது. இவங்க பாலடைஞ்ச சிவன் கோவில் ஏதாவது ஒன்று, எவ்வளோ ஊரில் பழைய சிவன் கோவில் இருக்கும், பராமரிப்பே இல்லாமல் அந்த இடத்துல நான் சனி பகவான் நீர் ராசிக்கு போகிறதுனால உங்கள் செலவில் போர் போட்டு கொடுங்க. தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா? ஒரு போர் போட்டு கொடுங்க. உபயம்னு உங்கள் பேர் கூட போட்டுக்கோங்க. அப்போது நீர் ராசி அங்கே போடும்போது சனி குரு யாருமே உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். இந்த ஆண்டு மிக அற்புதமாக இருக்கணும்ன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன்.